டியர் டீம் மெம்பர்ஸ், உங்களுக்கு பேசிக்கில் 2 பேர் 200 200 அனுப்பிச்சிட்டாங்கன்னா, ஃபோன்பேலையோ, ஜிபேலையோ போய் செக் பண்ணிக்கோங்க. யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த 3 கோடு லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதை டச் பண்ணிவிட்டு, அடுத்து பாருங்கள் 6வதா பேசிக். அந்த பேசிக்கை டச் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிசீவ். அந்த ரிசீவ் டச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி காட்டும். இந்த இடத்துல நாட் பெய்டுன்னு இருக்கா, பெய்டுன்னு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பெய்டுன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம அக்செப்ட் கொடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு 200 அனுப்புகிறவங்க 12 டிஜிட் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு பெய்டுன்னு காட்டும். இல்லைனா நாட் பெய்டுன்னு தான் காட்டும். பெய்டு காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்டிங்கை டச் பண்ணிக்கோ. உங்களோட ஜிபே, ஃபோன்பேல போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த 12 நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த 12 நம்பர் இந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, கீழே இந்த இடத்துல அக்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்செப்ட் கொடுத்துருங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். தப்பாக இருந்து கொடுத்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பேற்காது, பார்த்துக்குங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் ஆக்டிவேட்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3 கோடை டச் பண்ணுங்கள். 6வது இருக்க பேசிக்கை டச் பண்ணிட்டு சென்ட்டை டச் பண்ணுங்கள். வந்த 400 திருப்பி ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணணும். அது வந்து 400 சென்ட் ஹிஸ்ட்ரியில் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பேர், ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு 400 பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் பே பண்ணும்போது ஃபோன்பேலையோ, ஜிபேலையோ இருக்கிற அந்த 12 நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபோன்பேலையோ, ஜிபேலையோ ஆட் நோட்டுன்னு சொல்லி சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நம்ம பேமெண்ட் எதுக்கு அனுப்புகிறோங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்க அக்செப்ட் கொடுக்காட்டியும் நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அக்செப்ட் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்கிறேன்.